ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதே மாதிரி ஒரு ட்ரையல் கிளாஸில் தான் நானும் வந்தேன். அப்போ வரும்போது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், இங்கேருந்து போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணணுன்னு. அண்ட் தென் இன்னொரு விஷயம்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது இந்த அஸ்ட்ராலஜி, வாஸ்து, இந்த ரெண்டுமே வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ரொம்ப நம்பிக்கை எங்களுக்கு, அஸ்ட்ராலஜிலையும் நம்பிக்கை, வாஸ்துலேயும் நம்பிக்கை. எங்கள் பையன் போய் வாஸ்து கிளாஸே போய் கற்றுட்டு வந்தோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் போய் ஒரு 10 நாள் தான் அந்த வீட்டில் இருந்தோம். அவன் அந்த கிளாஸை முடிச்சுட்டு வந்தான். வந்துட்டு மம்மி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஈசானி மூலை சரியில்லை, உடனே காலி பண்ணணும் அப்படின்ட்டான். ஆக்சுவலாக ஒரு 10 நாள் வந்து வீட்டில் எப்படி காலி பண்ணுறது தெரியாமல் நாங்கள் ஏதோ ஒரு போய் சொல்லி 3 monthஸில் நாங்கள் இது வெக்கேட் பண்ணுறோம் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் இந்த இஷ்யூ இருக்குன்றதை நாங்கள் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் நான் இந்த கிளாஸ்க்கு வந்தேன். வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் பையன்கிட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் காலி பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். நாங்களும் கன்வின்ஸ் ஆகிட்டோம், நானும் ஹஸ்பண்ட் எல்லாம். சரி என்ன இந்த கிளாஸ் ஒரு ஃபஸ்ட்டு 2 weeks கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக நம்ம இந்த வீட்டில் இருப்போம், நமக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பெட்டு வச்சுருக்கோம், அதுக்கு தான் அஃபெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஒருத்தருக்கா அஃபெக்ட் ஆகும், ஆக்சிடெண்ட்டு ஏதோ சொல்கிறான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருந்தான். ஃபஸ்ட்டு அவனை உட்கார வச்சு நான் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன உடனே ஒரு 1 hourலேயே மாறிட்டான். இப்போ என்னென்னா, ஃபேமிலியில் ஹஸ்பண்டும் பையனும் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க. ஃபஸ்ட் இஷ்யூ அது நடக்குது. அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய மாற்றம். முதல்ல மாதிரி இல்லை அவர், இப்போல்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிட்டார். இப்போ நான் 3 o'clock எழுந்திரிச்சு, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டுலாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு 3 o'clock எழுந்திரிச்சு உட்காந்து இந்த வீட்டை விட்டு நான் சீக்கிரம் போயிடணும்னு ப்ரே பண்ணுவேன். இப்போ 3 o'clock எழுந்திரிச்சு உட்காந்து இந்த வீட்டிலேருந்து சொந்த வீடு வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் ஆகி இந்த கிளாஸ்க்கு வந்து தான் அது எல்லாமே நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் தேடணும் அந்த 3 monthஸில், பட் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இங்கே கிளாஸ்க்கு வந்து கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பையனை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு பையன் சொன்ன உடனே எடுத்துக்கிட்டான். இப்போ அந்த வீட்டில் இருந்தால் நமக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னதால் அவன் இது பண்ணல. இப்போல்லாம் என்னென்னா, ஜாதகத்தை வாஸ்து எல்லாம் நம்மளே மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு இது எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். நீங்கள் எல்லாருமே இந்த ஜாதகம் பின்னாடி ஓடுறது, அப்புறம் வாஸ்து பின்னாடி ஓடுறதெல்லாம் விட்டுருங்க, வேண்டவே வேண்டாம். இதுவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எதுவுமே நடக்காது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அது வந்து 100% சொல்லலாம். அது இல்லாமல் ஹஸ்பண்ட் நல்லா மாறிட்டார். இப்போ 3 மணிக்கு அவரும் என்னோட எழுந்திரிச்சு உட்காந்து அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு, நான் பாட்டுக்கு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குது. ஃபினான்ஷியலாக பையன் வந்து ஒரு லோன் ட்ரை பண்ணான், 6 lakhs லோனு. அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டான். 2 நாளில் ஆக்சுவலாக அது வந்து வெரிஃபிகேஷன் வருவாங்க. பட் ஆனால் வெரிஃபிகேஷன் வந்தால் அது வந்து அட்ரஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கோம், ஏதோ ஃபேக் ஐடி கொடுத்துட்டாங்க, ரிஜெக்ட் ஆகிடும்னு நினச்சான். பட் ஆனால் மறுநாளே வந்து என்னென்னா, வித்தவுட் வெரிஃபிகேஷன் அவனுக்கு வந்து அமௌண்ட்டே வந்து கிரெடிட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டில். இது எல்லாமே வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா, பையன்ஸ்கிட்ட இதெல்லாம் என்னால் தான் நடந்ததுன்னு பெருமையாக சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய இன்சிடென்ட்ஸ் இங்கே நிறைய மாற்றம் இருக்குது, கற்றுக்கலான்னு. ஆல்ரெடி நான் வந்து அக்குபஞ்சர், ரேக்கி ஹீலிங் கொடுக்குறவங்க தான். இப்போ இங்கே வந்துட்டு என்னென்னா, இந்த ஹீலிங்கும் சேர்த்து நான் வந்து பேஷண்ட்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அக்குபஞ்சர் பண்ணும்போது நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா, இந்த பயிற்சியும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அவங்க உடனே இமீடியட் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.